So, good evening to all. Welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவோம் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ என் லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. ஏன்னா நான் ஒரு சிவில் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் கொடுக்கறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட சிவில் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ண போகிறான் ட்ரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ட்ரேட் பண்ணாதீங்க. பிகாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் derivatives like Nifty and Bank Nifty are always risky to trade. So you should have a proper knowledge, otherwise it will wash out your whole account. Okay. So இது ஒரு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துட்டேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட கண்டினியூஸாக ஒரு 3 டேஸாக கொடுத்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாக்டான சூப்பரான அனாலிசிஸ் கொடுத்துருந்தேன். நேற்றே நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன் அபவுட் த நிஃப்டி. நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள், இட் வில் பி குட். அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி சைட்வேஸில் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குன்ட்டு. எத்தனை பேர் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்க? நான் சொல்கிற ஒரு வேர்டும் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். இல்லை நீங்கள் அவசரப்பட்டு கேட்டிங்கன்னா உங்கள் பணமும் அவசரப்பட்டாமல் தான் போகும். த ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 5 நிமிஷத்தில் டக்குன்னு நீங்கள் ஓட்டி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பேஷன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு மார்க்கெட் செட் ஆகாது. ப்ளீஸ் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இல்லை எனக்கு பொறுமை இருக்குது சார், என் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் வந்து நோட்ஸ் எடுத்து நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா வெல் அண்ட் குட், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதர்வைஸ் இங்கேருந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஓகே. ஏன்னா நான் ஒரு சிம்பிளஸ்ட் வேல உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். யாராலும் போட முடியாத ஒரு சூப்பரான லெவல்ஸ் டெய்லியும் கொடுத்துட்ருக்கேன் வித் ஹையர் அக்யூரசி. டெய்லி கொடுக்குற டார்கெட்ஸும் ஹிட் ஆகுது. அதே மாதிரி டெய்லி கொடுக்குற டைரக்ஷனில் தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நீ நிஃப்டி 50 என்ன பண்ணிச்சு பாருங்கள். நான் சொன்ன பாருங்கள் எக்ஸாக்டாக நம்ம என்ன சொன்னேன், என்னோடய பாக்ஸ் ஒன் இங்கே போச்சு. நிறைய பேர் இங்கே நீங்கள் கால் எடுத்துருவீங்க, சி செட் போயிடாதீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களை வார்ன் பண்ணேன். எதில்? என்னோட டெலிகிராம் சேனலில். சி சைட் போகாதீங்க, கோ ஃபார் புட். மார்க்கெட் இங்கேருந்து ஒரு மூவ்ஸ் கொடுத்துட்டு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அகெயின் இட் ஒரு ஃபால். நேராக என்னோட ஷார்ப்பான டார்கெட் வச்சு 790. யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ போய் லாஸ்ட் வீடியோ பாருங்கள். நேற்று நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு. இன்றைக்கும் நான் கொடுக்க போகிறேன், நாளைக்கு என்னன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் வில் லேர்ன் என்ன நடந்ததுன்னு மார்க்கெட்டில். ஸோ மக்களுக்கு நிறைய பேர் இது புரியல, வெதர் இட் இஸ் அ புல் பேக் ஆர் அ ரிவர்சல். டவுட் கேட்டிருந்தீங்க. வெல் அண்ட் குட், நோ இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் வரும். யூ ஷுட் எஜுகேட் யுவர் செல்ஃப் வெல். திரும்ப ரிஜெக்ஷன் அகெயின் சேம் ஏரியா. ஏன் சார் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கலாம்? ஜஸ்ட் திங்க் ஆஃப் மார்க்கெட் இங்கே போயிட்டு இங்கேருந்து கீழே வந்திருக்கலாம், இங்கே போயிட்டு இங்கேருந்து கீழே வந்திருக்கலாம். ஒய் எக்ஸாக்ட் என் லெவலில் ரிஜெக்ட் எடுத்து என் மார்க்கெட் கீழே வந்தது? அதுவும் என் லெவலில் கரெக்டாக என் லெவல் டச் பண்ணுறதுக்கு வந்தது. ஐ செட் ஜஸ்ட் கிஸ்ட் மை லெவல். அழகான என் லெவலுக்கு வந்து டச் பண்ணிச்சு. எங்கேருந்து பாருங்கள், விச் இஸ் மை பாக்ஸ் லெவல் அப்ராக்சிமேட்லி 927. ஓகே, 927லேருந்து 790 நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ 890, அங்கே ஒரு 10. ஓகே, 110 + 127. ஸோ 137 பாயிண்ட்ஸ் இன் நிஃப்டியில் இந்த மூவில் நான் கொடுத்துருக்கேன். இந்த மூவில் காஷன் பண்ணிட்டேன், நீங்கள் சி சைட் போயிடாதீங்கன்னு. நீங்கள் நிறைய பேர் இதில் நம்மளோட இதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, டெலிகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இதில் சி சைட் போயிடாதீங்க, ஃபோக்கஸ் புட்ஸ்ன்னு சொன்னேன். புட்ஸில் ஆல்ரெடி ஒரு வாட்டி மார்னிங் மூவ் வந்தது, திரும்ப செகண்ட் மூவ் இங்கே கிடச்சிது உங்களுக்கு. ஸோ எத்தனை பேர் இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ரியலி லைக் திஸ். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவலில் ரெசிஸ்டன்ஸ், நம்ம சொன்ன லெவலில் டார்கெட், எக்ஸாக்டாக ஏ லெவலில் ரிஜெக்ஷன். ஸோ லெவல்ஸை ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் டு சேம் ஹேப்பன். சேம் டு சேம் எதில் ஹேப்பன் ஆச்சு? அகைன் வித் பேங்க் நிஃப்டி. நான் சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி இட் வில் பி இன் எ சைட் வைஸ். எத்தனை பேர் அதை வாட்ச் பண்ணீங்க பாருங்கள். திஸ் இஸ் த இமேஜ். இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பாருங்கள். எக்ஸாக்ட் மார்க்கெட்டில் என்ன நடந்தது பாருங்கள். ஜஸ்ட் வாட்ச்.
இந்த லெவலுக்குள்ளேயே மார்க்கெட் சுத்திட்டு இருந்தது. நான் சொல்லியிருந்தேன் இங்க எவ்வளோ சார் இதெல்லாம் பெருசா இருக்கு. ஒண்ணு இந்த மூவ நீங்க கேப்சர் பண்ணுவீங்க. இந்த மூவ் கேப்சர் பண்ணுவீங்க. ஹவெவர் நடுவுல பாருங்க. தேர் ஆர் சோ சாப்பி. இந்த வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தேன் சாப்பி. பாருங்க. ஸோ மார்க்கெட்ல என்ன பொறுத்தவரைக்கும் இதுல வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆகுது. இதுக்கு மேலேயும் போகாது. இதுக்கு கீழேயும் போகாது. இட் இஸ் வெரி டஃபஸ்ட் சிச்சுவேஷன். மோர் ஓவர் நல்லா நீங்க பார்க்கணும். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இங்கேயே மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் ஆயிருக்கணும். அங்கேயே தான் ஓப்பன் ஆச்சு. அந்த ஃபாலை இன்னைக்கு ஸ்டாப் பண்றதுக்காக மார்க்கெட்ல ஒரு பையிங் கொடுத்தது. திரும்ப புஷ் பண்ணாங்க முடியல. திரும்ப பையிங். அகைன் தே புஷ். அகைன் பையிங். ஸோ எப்பப்பெல்லாம் மார்க்கெட்ல மேல ட்ரை பண்ணா அப்பெல்லாம் செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஸோ தே ஆர் ஃபாலோயிங் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் செல் ஆன் ரைஸ். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ரைஸ் ஆச்சுன்னா உடனே தலையில தட்டி கீழே வர வச்சிடுறாங்க. அகைன் ரைஸ் ஆகும்போது அகைன் இட் இஸ் கமிங் டவுன். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி பாருங்க எக்ஸாக்டா போச்சு. திரும்ப ஏன் லெவலுக்குள்ளேயே சுத்துச்சு. திரும்ப ரொம்ப கஷ்டப்படுச்சு. ஓகே. ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி அது அந்த அளவுக்கு இது இருக்காது. பட் கோ ஃபார் நிஃப்டின்னு சைட்வேஸ்னு சொன்னேன். எத்தனை பேர் அதையும் வாட்ச் பண்ணுங்க. நிஃப்டி பிடிச்சா நிஃப்டி பார்த்துருப்பீங்க. பேங்க் நிஃப்டி பிடிச்சா பேங்க் நிஃப்டி. பட் நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூல் பி அ வெரி குட் ட்ரேடர். நிறைய விஷயம் நான் இங்கேயே உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன். பட் நோபடி யூஸ் டு டூ தட். இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பேர் சார்ஜ் பண்ணுறாங்க. மந்த்லி நான் கால்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. தே ஆர் டூயிங் ஸோ மெனி மேனிப்புலேஷன்ஸ். அண்ட் நீங்கள் அதை பிலீவ் பண்ணி யூ ஆர் டேக்கிங் தேர் ட்ரேட்ஸ். எதனால் பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், வி டோன்ட் நோ. சிம்ப்ளி டேக்கிங். ஓகே. ஸோ டோன்ட் டூ தட். அந்த மாதிரி யாராவது பண்ணாலும் பிளாக் பண்ணிருங்க. நோ இஷ்யூஸ். ஓகே. டோன்ட் ஃபோக்கஸ். இல்லைனா go for the right education. Okay, I am giving you free education over here. Hardly other YouTube channel உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி who gives a free education like this with a very good level concepts. எனக்கு இந்த லெவல்ஸ் கீழே நான் இது பாக்ஸ் எதுக்கு போட்டிருக்கேன்னா இதே ஒரு பெரிய லெவலாக போட முடியும். பட் ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் டைம் டு புல் இட் அவுட் இது வரைக்கும். ஸோ நான் சிம்பிளாக முடிக்கணும்னு தான் இந்த பாக்ஸ் போட்டுக்கிறேன். பிகாஸ் எனக்கு தெரியும் உங்களுக்கு எவ்ரிடே உங்களுக்கு வந்து ஒரு லெவல்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு ஜோன்ஸ் கொடுக்குறேன். ஐ எம் டெரைவிங் சம்வேர் அண்ட் ஹவு ஐ எம் டெரைவிங், வேர் ஐ எம் டெரைவிங், எவ்ரி திங் வில் லேர்ன் இன் அவர் கிளாஸஸ். ஓகே. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் சஃபிஷியன்ட் மேன் பவர் வந்தாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம லைவில் கற்றுக்கலாம். நாட் இன் த ஆஃப்லைன். ஓகே. ஆஃப்லைனில் வரவங்க டெஃபினட்டாக நீங்கள் கூட மென்டர்ஷிப் வேணும்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் லைவில் கற்றுக்கிறது it is very very interesting. Okay, so whatever it is happened is happened. முடிஞ்சு போச்சு. கத்தம் பாபா. ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம், என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் வாட்ச் இட். ஸோ அப்சைட் லெவல் எழுதிக்கோங்க, விச் இஸ் 22,966. ஓகே, அண்ட் 22,948. 948. ஓகே. ஸோ அதே மாதிரி லோயர் சைடு எழுதிக்கோங்க, விச் இஸ் 22,745 and 22,704. ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே மார்க்கெட் தவிர ப்ரைஸ் இந்த ஜோன்ஸ்குள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் நம்மளோட செட்டப் உண்டான ஜோன். இதுதான் எஃப்ஐஐ டிஐயோட ஜோன். கண்டினியூஸாக நான் 3 நாள் ஹேட்ரிக் விக்கெட் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்கள் ஒரு 1 month. சொல்லுங்கள் எவ்வளோ நான் உங்களுக்கு எவ்வளோ டேவோட அக்யூரசி கொடுத்துருக்கேன்னு. ஸோ ஸ்டில் நவ் 3 days அண்ட் டுடே இஸ் அவர் 4th day. நான் இன்றைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சொன்ன மாதிரி ஐ ஹாவ் மேட் இட். ஓகே. ஸோ இந்த லெவல்குள்ளே போனால் நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்படி எடுக்கணும் வாங்க, கான்செப்டை நம்ம கிளியர் பண்ணிப்போம். ஸோ கொஞ்சம் நம்ம புல் பேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸ்க்கு மேலே போனால் டெஃபினட்டாக ஹெவி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஹெச்ஆர்னு நான் போட்டுக்கிறேன். ஹெச்ஆர் இருக்காங்க இங்கே ஹெச்ஆர் இருக்காங்க. ஹெச்ஆர்னா நீங்கள் ஹெச்ஆர் நினைக்கிறதுல ஹெவி ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாலும் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் எடுக்கும். டன். ஓகே. ஸோ இந்த லெவலை பற்றி நம்ம பேசவே போகிறதில்ல. ஓகே. சப்போஸ் மார்க்கெட்டில் இங்கேயே இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு, திடீர்னு கேப் அப் ஆயிடுச்சு, நம்ம கேப் டவுன் எதிர்பார்த்தோம், கேப் அப் ஆயிடுச்சு, உடனே க்ளோஸ் பண்ண வெயிட். எப்போவும் முடிஞ்ச வரைக்கும் 23,100 தட் 0.94னா 100க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு கால் சைடு போகும் மார்க்கெட். அதர்வைஸ் டோன்ட் எவர் என்டர் இன் சி சைடு. ஓகே, டன், கிளியர். ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னது, திஸ் இஸ் அ கேப் டவுன். ஓகே, கேப் டவுன் மார்க்கெட். ஸோ கேப் டவுன் தான் என்ன பண்ணணும், வி ஜஸ்ட் சி. இது பாருங்கள், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது.
என்னடா நம்மளுக்கு வந்த சத்திய சோதனை இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். நல்லா பாருங்க, லெவல்ஸில் இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ மார்க்கெட் மூவ் ஆகணும்னா இந்த லெவலில் மூவ் ஆகணும். அப்படின்னு என்ன பண்ணணும், மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனால், இங்கே ஓப்பன் ஆனால் என்ன இருக்கும், ஒரு கேப் டவுனில் ஃப்ளாட் மார்க்கெட் ஆகிட்டு இது பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ சான்ஸ் நம்பர் ஒன் என்ன இருக்குது, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனால் இட் வில் ரோம் லைக் திஸ். ஆனால் மூமெண்ட் ஆக்சுவலாக கிடைக்கணும்னா எங்கே வேணும், ஐ நீட் எய்தர் அ கேப் அப் ஆர் கேப் டவுன். சப்போஸ் கேப் டவுன் இந்த ஏரியாவில் நடந்துருச்சு, இந்த இடம் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே இந்த ஜோன்ஸில் தான் இருக்கணும். நீங்கள் மட்டும் ஏனாதானு போய் எடுத்துட்டிங்கன்னா நோபடி கேன் ஹெல்ப் யூ. இந்த ஜோனில் என்ன நடக்குது, மார்க்கெட் வருது, சப்போர்ட் எடுக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கொடுக்கு 829, சாரி 785, 829, 829க்கு மேலேயும் சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினட்டாக இது வந்து திரும்ப எதுக்கு போயிடும், நம்மளோட அப்சைட் பாக்ஸ் ஜோனுக்கு போயிடும். கிளியர்? ஸோ இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நம்பர் 1. ஓகே, சப்போஸ் கேப் டவுன் ஆகுது, இந்த லெவலில் இது கீழே ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் வரும் 645 வரைக்கும் வரும். ஆனால் இங்கே தான் ஒரு மேஜிக், இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வெரி வெரி க்ரூஷியல் ஜோன் இஸ் 645. ஓகே, இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நடந்த மாதிரி அப்படி வரும், டக்குன்னு ஒரு பையிங் வந்துடும் இங்கேருந்து. ஏன்னா திஸ் ஜோன் இது மட்டும் உடஞ்சிருச்சுன்னா, ஏன்னா 645 மட்டும் உடஞ்சிருச்சுன்னா இட் வில் கோ வெரி பேட் மூவ் அப் டு 22,357. இது லாஸ்ட். ஸோ 645ல என்ன நடக்குது பாருங்க, மார்க்கெட் வந்து இதுக்குள்ள உடைச்சிட்டு அகைன் இட் இஸ் கோயிங் அப் ஆர் நாட், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு கீழே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஜோன் இருக்கு. ஸோ இந்த 645 இட் இஸ் வெரி 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 க்ரூஷியல் ஏரியா. தப்பி தவறி இங்கே எடுக்கிறீங்க, சப்போஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க, கீழே உடையுதுன்னு புட்டு எடுத்துட்டீங்க, ஆனால் மார்க்கெட் திரும்ப 645 மேலே போயிடுச்சு, ஹோல்டு பண்ணாதீங்க, எக்ஸிட். தப்பி தவறி கூட எக்ஸிட். ஏன்னா ஹெவி ஜோன் 645 to 500 இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் ஜோன். தப்பு எடுத்துட்டீங்களா, நோ ப்ராப்ளம், எக்ஸிட். இதுக்கு மேலே போகும்போது நீங்கள் கால் எடுங்க, இதை அங்கே காம்பன்சேட் பண்ணுங்க, யூ வில் பி இன் ப்ராஃபிட். ஆனால் புட் எடுத்தேன்னு தெரிஞ்சும் கால் போகுதுன்னு தெரிஞ்சு அதை ஃப்ரீயாக விட்றீங்க பார்த்தீங்களா, யூ ஆர் டூயிங் எ மிஸ்டேக். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் புட் எடுத்துட்டீங்க, செகண்டு கால் போகுதுன்னு தெரியுது இருந்தாலும் எக்ஸிட் பண்ணலை, தேர்டு இதுக்கு லெவலுக்கு மேலேயும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, தென் ஆல்சோ யூ ஆர் டூ. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கீங்க, நோ, யூ ஆர் டூயிங் 3 மிஸ்டேக்ஸ், ரைட்? உங்களுக்கே தெரியாமல் இதில் 3 தப்பு பண்ணுறீங்க. உங்கள் டைரெக்ஷன் தப்பாக இருந்திருக்கு, ரிவர்சல் ஆகி போகும்போது ஸ்மார்ட்டாக எக்ஸிட் ஆகல 645ல், 645 மேலே கிராஸ் ஆன அப்புறமும் நீங்கள் யூ ஆர் நாட் டிட் யுவர் ஜாப். ஐ மீன் நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு லாஸ் அவுட் இருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது ஒரு தப்பாக இருக்கும் வெளியிலேருந்து பார்க்குறது, ஆனால் அதுக்குள்ளே 3 தப்பு பண்ணியிருக்கீங்க. பை சான்ஸ் இது உடஞ்சிருச்சுன்னா தெர் ஆர் ஹை சான்ஸ் மார்க்கெட் கீழே வரும், 500 வரைக்கும் வரும். பட் அதையும் உடஞ்சிருச்சுன்னா இட் வில் கம் அப் டு 22,357. என்னடா அந்த சத்திய சோதனை அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், நாளைக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ரிவர்சல்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். ஈவன் தோ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், 22,645க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, நான் சொல்ல பாருங்கள், மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா தெர் ஹை சான்ஸ் டு கெட் யூ 100 to 120 பாயிண்ட், பிகாஸ் ஹெவி பையர்ஸ் இந்த இடத்துல உள்ளே வந்துடுவாங்க. ஓகே, கிளியர்? ஸோ பெட்டர் நாளைக்கு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் கொஞ்சம் வாலடைல் மூவ்மெண்ட் இருக்கும். ஆஸ் பர் மை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்? கொஞ்சம் கன்ஃபியூஷன் மூவ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடம்லாம் வந்தால் கன்ஃபியூஷன் மூவ்மெண்ட் இருக்கா, நாளைக்கு கேப் அப் ஆகணும். இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரேட் எடுக்குதா, வெல் அண்ட் குட், வெரி நைஸ். கேப் டவுன் ஆச்சு, இந்த இடத்துல உங்களுக்கு உள்ளே வரா மாதிரி வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகுது பார்த்தீங்களா, வெரி வெல், யூ கேன் ட்ரேட் ஃபார் அ கால் சைடு இங்கே. அதர்வைஸ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா, அகைன் இட் வில் கம்மிங் டவுன், நோ ப்ராப்ளம், தாராளமாக இந்த புட் சைடு நீங்கள் ட்ரேட் எடுங்க. பட் நெவர் எவர் என்டர் ஏ பியூர் சிஇ சைடு. இங்கே வந்துச்சுன்னா எடுக்காதீங்க. கிளியர்? ஓகே. என்னடா சார் இவ்வளோ நேரம் பேசிட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. சிம்பிளாக சொல்கிறேன், மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்ததுன்னா இந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இதையும் தாண்டி இது மேலே போச்சுன்னா கால் சைடு, ஓகே? இதையும் தாண்டி போச்சுன்னா சிஇ சைடு. இதுக்கு மேலே போனால் சேஃபாக நீங்கள் சிஇ எடுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஆனால்
ஆனால் மார்க்கெட்டில் தப்பி தவறி இதுக்கு கீழே போச்சுன்னா கேப் டவுன் ஆகி கீழே போகிற மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுத்து திரும்ப இப்படி போயிடும். இதுக்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா திரும்ப மார்க்கெட் சி சைட் போயிடும். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாலே உங்களுக்கு சொல்லிட்டேன், கால் சைடு வந்துடும், டக்குன்னு வந்துடும். கிளியர்? ஓகே, இது செகண்ட் சினாரியோ. தேர்ட் சினாரியோ, இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சு, 22,645 கீழே போயிடுச்சு. இந்த இடம் ரொம்ப குரூஷியலாக ஜோன், வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு கீழே ரொம்ப நேரம் சஸ்டெயின் அதில் ஒரு பெரிய பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கேன் கம் அப் டு 22,357. பை சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆச்சுன்னா சேம் இங்கேருந்து கீழே வந்துடும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் புல்ஸ். ஸோ இதுக்கு மேலே கேப் அப் ஆயிடுச்சுன்னா ஹெவி ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெவர் நோ ட்ரேட். ட்ரேட் ஷுட் பி அபவ் 23,094. கிளியர்? டன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா டோன்ட் எவர் ரஷ் அப் இந்த ட்ரேட். ஃப்ளாட் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே வந்துடும். பிகாஸ் மார்க்கெட் ஸ்டில் இன் அ ஹெவி செல்லிங் ஜோன். ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் பையிங் வந்துடும். அண்ட் ஐ எம் கோயிங் டு போஸ்ட் எ ஃபேண்டாஸ்டிக் வீடியோ ஆன் சாட்டர்டே விடுங்க, ஒரு வெனஸ்டே. ஓகே, ஸோ வெனஸ்டே போடலாமா, வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே? ஓகே, ஸோ வெனஸ்டே தேர்ஸ்டேல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ காத்திருக்கு. ப்ரீ மார்க்கெட் வியூ. ஒரே ஒரு சீக்ரெட் சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. ப்ரீ மார்க்கெட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்லா பாருங்கள். பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஷார்ப் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது இங்கே வேணால் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், எங்கே வேணால் ஷார்ப் டவுன்ஃபால். அதுக்கப்புறம் ஆன் பட்ஜெட் டேன்னு என்ன சொல்லுது? பட்ஜெட் டே சாட்டர்டே. ஸோ அன்றைக்கி சொல்லலை, மண்டே மார்க்கெட் கேன் கிவ் எ வெரி பிக் ரைஸ். நிஃப்டியே உங்களுக்கு 700 to 900 பாயிண்ட்ஸுக்கு போக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நான் சொல்லிட்டேன். என்ன டே பார்த்துக்கோங்க, 28 ஜனவரி. எப்போ நான் பேசுகிறது? நான் எப்போ சொல்கிறது? ஆன் 3rd February. ஸ்மார்ட்டாக இருங்க. ஓகே, ஸோ ஒரு பெரிய டிப், அகைன் ஏ சூப்பரான ரைஸ். ஸோ இந்த டிப் எப்போ வரும்? பிஃபோர் பட்ஜெட்டில் வரும். அண்ட் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த வாலட்டிலிட்டி இட் வில் ரைஸ், ஷூட் அப் லைக் எனிதிங். கிளியர்? ஸோ யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அண்ட் என்ஜாய் த ட்ரேடிங். இது வந்து என்னோட பர்சனல் வியூ. பட் ரெஸ்ட் ஆஃப் ஆல் லெவல்ஸ் எல்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். வாங்க, பேங்க் நிஃப்டி. ஸோ யூ ஹேவ் த பேங்க் நிஃப்டி ஓவர் ஹியர். ஸோ பேங்க் நிஃப்டியோட அப்சைடோட ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 48,331 and 48,305. ஓகே, ரைட். அதே மாதிரி டவுன் சைடு என்னது? வாங்க, இந்த டவுன் இங்கே இருக்குது பாருங்கள், இது டவுன் சைடு. ஸோ டவுன் சைடு இஸ் 47,838 and 47,798. ஓகே, 798. ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே வந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே அந்த மாதிரி எதாவது தெரியுதா? டெஃபினட்டாக எனக்கு வந்து இங்கே எதுவும் தெரியலை. ஏன்னா என்னை பார்த்தா கிளியராக இருக்குது. மார்க்கெட்டில் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேப் டவுன். சப்போஸ் இது கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். இதுக்கப்புறம் இங்கே பிரேக் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இட் இஸ் ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 47,479 விச் இஸ் த ஃபஸ்ட் டார்கெட். ஓகே, இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதோட இதில் ட்ரேட் எடுங்க. 47,479 இஸ் த ஃபஸ்ட் டார்கெட். வாட் இஸ் த செகண்ட் டார்கெட்? வாங்க. ஓ காட் 47. செகண்ட் டார்கெட் இஸ் வெரி வெரி பிக். சப்போஸ் 47,479 மட்டும் உடச்சிதுன்னா அகெயின் இட் வில் கம் அப் டு 46,447. எவ்வளோ பாயிண்ட் பாருங்கள், கிட்டத்தட்ட 1,000 பாயிண்ட்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்கள், ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரேலி ஒன்று இருக்குது. மேபி நாளைக்கு இந்த லெவலில், இந்த மேல் லெவலில் கூட நீங்கள் மார்க்கெட் சஸ்டெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. எப்படி நீங்கள் நிஃப்டியில் நடந்ததோ மார்க்கெட் இங்கே வந்துட்டு இது வந்துட்டு திரும்ப இப்படி போயிட்டு திரும்ப வந்துட்டு இந்த லெவலில் கூட சுத்த சான்சஸ் இருக்குது. ஆனால் 479 உடஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியுது, பிகாஸ் அ பிக் மூவ். ஸோ மார்க்கெட் நாளைக்கே கொடுக்கலாம், மேபி டே ஆஃப்டர் டுமாரோ கொடுக்கலாம். we cannot say, right? Expected. Clear? So second target is this and third target of Bank Nifty என்ன இருக்கு பாருங்க. So third target is 46,078. இது வரைக்கும் போகுமா? We cannot say again, right? So லெவல்ஸை நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகே, ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, சப்போஸ் கேப் அப், சரி ஓகே, கேப் டவுன் ரெண்டு கான்செப்ட் கிளியர் பண்ணலாம். இதுக்கு கீழே ஒரு கேப் டவுன், இதுக்கு மேலே ஒரு கேப் டவுன். ஸோ இதுக்கு மேலே கேப் டவுன் ஆகிருக்கு, மார்க்கெட் கேப் டவுன் ஆகிட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா மார்க்கெட் வில் கோ இன் சிஇ சைட். உங்களுக்கு தெரியுது எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை. ஸோ மார்க்கெட் வில் கோ இன் சிஇ சைட். அதாவது 838 மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 48,064.
ஸோ 0.64 வந்துட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு எப்போ இதை உடையுதோ, ஸோ 4200 அண்ட் அதையும் உடஞ்சிச்சுன்னா தென் 48,319 வரைக்கும் உங்களுக்கு அப்சைடில் டார்கெட் இருக்குது டு ட்ராப் யூ. நல்லா பார்த்துக்கோங்க, இது ட்ராப். ஸோ இந்த ட்ராப்பில் நீங்கள் அழகாக ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆயிருங்க. அதுக்கு என்ன பண்ணணும், யுவர் ஐ ஷுட் பி ஆன் திஸ் ஜோன். இந்த ஜோனில் உங்கள் கண் இருக்கணும். கிளியர்? டன். ஸோ இதுக்கு கீழே இருந்து இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கு, மேலே போக விடலை அப்படின்னா இங்கேயே மார்க்கெட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் வச்சுன்னா நான் சொன்ன டார்கெட் டவுன் சைடில் வந்துடும். ஸோ 2 சொல்லிட்டேன். ஸோ தேர்ட் ஒன் ஃபோக்கஸ் ஆன் திஸ். அப்போஸ் மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு, இது போகுது, நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வருதா, கீழே வந்தால் ஃபஸ்ட் டார்கெட் 48,200 அண்ட் செகண்ட் டார்கெட் 48,068 068. ஸோ 0.68 ஒரு ஜஸ்ட் புல் பேக் எடுத்துகிட்டு இதை உடையும் போது டெஃபினட்டாக நம்மளோட இந்த பாக்ஸ் ஒன்று வந்துடும். கிளியர்? ஸோ நெவர் எவர் கெட் இன் டு எனி ட்ராப்ஸ். ஓகே, நெவர் எவர் கெட் இன் டு எனி ட்ராப்ஸ். ரைட். இஃப் எனி சான்ஸ், பை சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு பெரிய கேப் அப் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி அதோட பிரேக் அவுட் கொடுத்தோன்னா அகெயின் இட் வில் கோ அப் டு 48,863 அண்ட் 881. ஓகே, 863, 881. அதுக்கு என்ன பண்ணணும் மார்க்கெட், இது எல்லாத்தையும் பிரச்சனையே இல்லாமல் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும். சஸ்டெயின் ஆனால் தான் இந்த டார்கெட்ஸ் வரும். கிளியர்? 883, 881, 863, 881 அண்ட் 963. இது 3 டார்கெட் மேலே இருக்கு. ஓகே, ஸோ என்டர் சிஇ ஒன்லி ஆன் கிராசிங் 48,370க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் தான் சிஇ. அதர்வைஸ் இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனா கீழே புட்டு, இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுத்துனா கால், இதுக்கு கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் வில் ஃபால் டவுன் அப் டு புட் நான் சொன்ன டார்கெட்ஸ். சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா நெவர் எவர் கோ ஃபார் இமிடியேட் ட்ரேட். வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஐஸில் இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் நம்மளுக்கு செட்டப்பே கிடைக்கிது. ஸோ எங்கே செட்டப் கிடைக்கிதோ அங்கே தான் ட்ரேட் இருக்கணும். சும்மா எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது கீழே வருதுன்னு சொல்லி நீங்கள் புட்டு எடுத்தீங்கன்னா அது தலைமையில் ஒரு கொட்டிட்டு போயிடும். ஓகேவா? ரைட். ஸோ வெயிட் பண்ணுங்கள், சொன்ன லெவல்ஸை நோட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள் அண்ட் ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை ஆன்சர். ஸோ ஸ்டில் ஐ எம் சேயிங், நம்மக்கிட்ட பேச்சஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துச்சுன்னா டெஃபினெட்லி ஐ வில் டேக். அதர்வைஸ் ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டார்ட் எனி பேச்சஸ். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பிகாஸ் என்னோட அச்சீவ்மெண்ட் இவ்வளோ டார்கெட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ரீச் ஆயிருச்சு. அண்ட் ஸ்டில் இஃப் யூ விஷ் யூ கேன் வெரி வெல் ஜாயின். அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா யூ கேன் வெரி வெல் போஸ்ட் எ கமெண்ட். அண்ட் ப்ளீஸ் போஸ்ட் எ கமெண்ட். உங்கள் கமெண்ட்ஸ் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் ஏர்லியாக உங்களுக்கு வீடியோஸ் போட்டுருவேன். ரைட். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலை, I am not going to help you. Okay, done. Anyway, thank you. Bye-bye. And keep forwarding these videos to your friends also, colleagues also, so that avangala idha paakatum and they will also love this. Right? And ekkarandha kondum நமக்கு கிடைச்ச இன்பம் நமக்கு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. 4 பேருக்கு கொடுங்க. லெட் ஷேர் யுவர் ஹாப்பினஸ். அவங்களும் உங்களால் ஒரு நாள் என்ன சொல்கிறது ப்ராஃபிட் சம்பாதிச்சா உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான், சின்ன சந்தோஷம். ஓகே, நம்மளால் ஒருத்தர் சம்பாதிக்கிறதுனா வெல் அண்ட் குட். ரைட். உங்களுக்கு இதில் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்க போகிறதில்ல, எனக்கும் ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். பட் ஒரு நல்ல விஷயத்தினால அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா ப்ளீஸ் டூ இட். ஓகே, ஸோ தேங்க்யூ. Bye. See you tomorrow with a new answer. Till then, bye from Professor. Thank you. Bye-bye and cheers. Good night.